பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, காணிக்கை குறித்து பார்க்கிறோம். சரிங்களா? வேதத்தில் ஒரு வசனத்தை வைத்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாம் தன் மனைவி ஏவாளை அறிந்தால் அவங்களுக்கு காயினும் ஆவேலும் பிறக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். காயின் ஆவேலும் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு கடவுளுக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களுக்கு வருது. அவங்க தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தங்கள் தொழிலில் சம்பாத்தியத்தில் கடவுளுக்குன்னு ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிரயாசப்படும் போது காயின் என்ன பண்ணுறான்னா, அவன் பயிரிடுகிறவனாக இருந்தான். என்ன செய்யணும்? பயிர் தொழில், அதாவது காய்கறிகள், தானியங்கள் இவைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவனாக காயின் இருந்ததை பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, தன்னுடைய காய்கனிகள்லேருந்து கடவுளுக்குன்னு ஒரு காணிக்கை கொண்டு வந்து வைக்கிறான். ஆவில் என்ன பண்ணுறான்னா, ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தால், மந்தை மேய்ப்பனாக இருந்தான். அவன் என்ன பண்ணுறான்னா, ஆடுகளில் கொழுமையான ஆடுகளை கொண்டு வந்து கடவுளுக்கு என்று படைக்கிறான். அப்படி படைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, ஆவேலின் காணிக்கையை அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை. அவர் அங்கீகரிக்கல என்ன உடனே காயினுக்கு என்ன வருது? கோவம் வருது. கோவம் வந்துட்டு அவன் முக நாடி வேடு வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து, ஏன்ப்பா கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன்கிட்ட சொல்ற, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் பாவத்தை நீ விரும்பினா பாவம் என்ன பண்ணும்? உன் வாசப்படியிலே படுத்திருக்குது, அது உன்னை ஆண்டு கொள்ளும். பாவம் என்பது என்னங்க? பிசாசு கொண்டு வந்தது இல்லைங்களா? அப்போ அவன் கடவுளுக்குன்னு எதை காணிக்கையாக கொடுத்துருக்கான்? நன்மையானது அவன் காணிக்கையாக கொடுக்கல. புரியுதுங்களா? அப்போ நன்மையானது கொடுக்கலன்னு அவன் என்ன கொடுத்தான்? தீமையான ஒன்று தான் என்ன பண்ணியிருக்கான்? ஆண்டவருக்குன்னு வைத்திருக்கான். கடவுள் விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை அவன் செய்ததை பார்க்குறோம் இல்லைங்களா? பேணி வளர்க்கும் போது எப்படி பண்ணுறோம்? அந்த பிள்ளைக்கு வாஞ்சியோடு எல்லாம் வச்சு நம்ம செய்கிறோம் இல்லையா? நம்மளோட உழைப்பு முழுவதுமே யாருக்கு தான் கொடுக்கணும்? நம்ம பெற்ற பிள்ளைகளுக்காக கொடுக்குறோம். அதுபோல் நம்மளை படைத்த தேவன், நமக்காக நன்மை செய்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர், நமக்காக கல்வாரி சிலுவிலை ரத்தம் சிந்தினவருக்காக நாம் எதை கொடுக்குறோம்? நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவினாலும் அவருக்கு ஊழியம் செய்யணும்னு அவர் வாஞ்சிக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவான்னு ஏசப்பா சொல்றாரு. அதுபோல கொடுக்கப்பட்ட காணிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? உகந்ததா இருக்கணும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீங்க எப்படி கொடுக்குறீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கிறது மட்டும்தான் ஆண்டவர் பார்ப்பா. அதனால என்னைக்கு நீங்க கடவுளுக்கு கொடுத்தாலும் பெஸ்ட்டை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.